ஹை கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கார்ல, அவரை தான் காட்டுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டாக வாங்கிடுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க. இவரும் மண்டையை பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக ஹீரோயினுக்கு ஆகிற மாதிரி ஒரு பெண்ணை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவுமே ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டர் இருக்குல்ல, அதை போற்றி விடுறாங்க. அவள் எவ்வளோதான் இருந்தாலும் சரி வேண்டாம், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் இது பண்ணாதீங்கன்னு போயிட்டுருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு வெறும் பெண்ணு தானேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்குனா சரியான காண்டாயிடுது. வெறும் பெண்ணு தான் நீங்கள் எப்படி சொல்லலான்ட்டு அவள் பாட்டு கத்திட்டு இருக்க. ஹீரோ நானே போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. பட் வீட்டுக்குள்ளே போனாலும் அவருக்கு அதே யோசனை தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவர் சேஞ்ச் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிள் இருக்கார்ல, அவர் பார்க்குறாரு. ஹீரோவுக்கு அப்படியே தழும்போடு சேர்த்து ஏதோ ஒன்று பச்சை டேட்டூவும் குத்திருக்காங்க. என்னது அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஓ இதுவா, நம்ம எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லாமல் வாழணும், அதுதான் இந்த டேட்டூவான மீனிங், நான் அதை தான் என்னோட மோட்டோவாக எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. அப்போ தான் தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஃப்ளவர் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. இதோ இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, அது ரொம்பவே ஸ்பெஷலானது, அதுதான் உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன், நீ வளர்க்க ட்ரை பண்ணி பாருங்கிற மாதிரி நம்ம அங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு செடியை கொடுத்துட்டு போக ஹீரோ அந்த செடியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளை பார்க்கும்போது இந்த செடியை பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு செடி முன்னாடி வேற இடத்துல வளர்றதுக்காக எவ்வளோ போராடும், அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் போராடிக்கிட்டு இருக்கா. பட் கடைசியில் வருவாளா மாட்டாங்களாங்கிற மாதிரி ஒரே யோசனை ஓடிக்கிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட வாழ்க்கை அப்படியே வெறுத்து போகலான்ட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினால தான் அவருக்கு ஒரு லைஃப்க்கு அர்த்தமே கிடைச்சிருக்கும். இப்போ அவள் வாழ்க்கை அப்படி இருக்கும்போது நான் எப்படி விட முடியும், மறுபடியும் இது என்னோட கடமை இல்லையா, அவள் நல்லா இருக்கணும்ல அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு பதறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க உட்காந்து அப்படியே ஹோட்டல் ரூமில் எப்படியோ பெர்மிஷன் கேட்டு உள்ளே போய் தேடிக்கிட்டு இருக்கா. பட் உள்ளே எவ்வளோ தேடினாலும் சரி ஒன்றுமே கிடைக்கல. கடைசியில் ஹோட்டல்காரரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கிளம்பணும், தயவு செஞ்சு கிளம்புறீங்களாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவள் விசிட்டிங் கார்டு மட்டும் வாங்கிக்கிறா. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஹீரோயினை மாற்றியே ஆகணும், அவள் பழையபடி நான் கொண்டு வந்தே ஆகணும்னு இருக்க. ஹீரோயின் என்னதான் நடந்தாலும் சரி இனிமேல் வாழ்க்கை நம்மளை பிரேக் பண்ணவே விடக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலையுண்டுன்னு இருக்கணும்ட்டு அவளும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கடமை வந்துருச்சுன்ட்டு அவர் குடுகுடுன்னு ஓட போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட அங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் இல்லை நான் கிளம்பிட்டேன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிடுறாரு. போன உடனே அவகிட்ட உங்ககிட்ட நான் முன்னாடி அப்படி கேட்டிருக்க கூடாது, சாரி வெறும் பெண்ணுதான் அப்படின்ட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எப்படின்னு நான் 3 மாதத்தில் இந்த ஊரை விட்டு போயிடுவேன், அது வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவ் ஃபியூச்சர்னு எதையுமே யோசிக்காமல் கரண்ட்டாக என் கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வருது. என்னன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா அவரை விட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க அப்பாட்ட தான் வளர்ந்துருப்பாரு. பட் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எப்படின்னா ஹீரோ அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை வரையவே கூடாது. சின்ன வயசுலேயே அது ரொம்ப கண்டிச்சிருப்பாங்க. ஹீரோ நல்லா வரையவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பட் அவங்க அம்மா ஃபோட்டோவை விடாமல் வரைஞ்சிட்டு இருக்கிறங்காட்டி இவர் பார்த்தீங்கன்னா வெளியூரில் கொண்டு வந்து சேர்த்து விட்டு போயிருப்பாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ இப்போ கரெக்டாக வளர்ந்தார்ல அந்த இடம். வளர்ந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பாவை பார்த்துருப்பாரு. அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேனாக அந்த ஊருக்கு ட்ரிப்பு வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ பார்த்துட்டு அவரோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. தான் பையன் வளர்ந்துட்டான், அவனோட தேவையெல்லாம் அவனே பார்த்துக்கிறான்ட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வீடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பாராட்டிகிட்டே பார்க்கும்போது கரெக்டாக இவர் ட்ராயரை வேறு ஓப்பன் பண்ணிடுறாங்க. அங்கே ஃபோட்டோ இருக்குது. அவங்க அப்பா ஒரே போடுவார் பாருங்க. போட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டு போயிருப்பாங்க. ஹீரோக்கு அவங்க அம்மா ஞாபகமாக இருந்த ஒரே ஃபோட்டோ அதுதான். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா அடிக்க வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன கை வைக்கிறக்க உரிமையே இல்லைன்ட்டு அவங்க அப்பாவை இப்படியே வரட்டிடுறாரு. ஆனால் பாவம் இவரால் மனசே தாங்க முடியல. அப்படியே எல்லாம் வாழ்க்கையவே வெறுத்து போய் 5 நிமிஷம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இப்படி போய் வாழணுமா, பேசாமல் செத்துடலாங்க மாதிரி ஹீரோ சூசைட் பண்ணலான்ட்டு போயிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா டொயின்னு சவுண்டு வந்துகிட்டு இருக்கு. வேறு யார் மேலே நம்ம ஹீரோயின் இருக்கால அவ தான். இவர் என்னடா மெசேஜ்ன்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி நீ கொடுத்தல பெண்ணு, இந்த பெண்ணுனால தான் இன்னைக்கு நான் என்னோட காம்படிஷனில் வின் பண்ண தெரியுமா, நீ தான் என்னை காப்பாற்ற வந்த தெய்வம் தெரியுமான்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த ஒரு வார்த்தை அவ்வளோ இனிமையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இவ்வளோ இப்படி புகழ்ந்து தானே பேசிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு கேட்க யாரோ கூட இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆளாக முதல்ல வந்து சாரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட விட மாதிரியே இல்லை. ஹீரோ கிட்ட அவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு இருக்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ சிரிக்கிறதையே மறந்தவர் ஹீரோயினை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க வந்தார். அவர் சுற்றி போட்டுட்டு இருந்த கோடை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசானதுக்கு காரணமே ஹீரோயின் தான். பட் இன்னைக்கு அவளோட கோடை இப்படி இருக்கே, அதை நான் விடக்கூடாதுன்னு தான் இவர் அவ்வளோ நினச்சிட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிற கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு இப்போதைக்கு யார் கூடயும் க்ளோஸ் ஆகணுங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லைன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொல்கிறாங்க, இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானே, அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம க்ளோஸே ஆகலைன்னா பெட்டராக இருக்கும்ல அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவளோட மனசு வழியே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நீங்களே வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆவீங்க, நீங்கள் வேணா கொடுத்துட்டு பாருங்கன்ட்டு ஹீரோ கையில் எதையோ கொடுத்துட்டு அப்புறமா பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு இருக்குல்ல, அதை தான் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்குனா சரியான பயம் ஆயிடுச்சு ஹீரோ சொன்ன வார்த்தையில். இன்னொரு பக்கம் அவனால் பேசவும் முடியல,
முழுங்கவும் முடியலன்ட்டு ரூமில் உட்காந்து தனியாக அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு அவள் தான் ஆறுதல்ன்ட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கடைக்குட்டி தங்கச்சி இருக்கா பார்த்தீங்களா, அவள் எடுத்த உடனே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஈவினிங் எல்லாரும் மீட்டிங்க்கு வந்துடுங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டி அவங்க ரெண்டாவது தங்கச்சின்ட்டு எல்லாத்தையும் 3 பேத்துக்கிட்ட வச்சு சொல்லிட்டு இருக்கா, நான் கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் நம்ம ரெண்டாவது தங்கச்சிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாகவே எடுக்கல. இப்போ யார் அப்படின்ட்டு இருக்க. இல்லை கொஞ்சம் நல்லா டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ட்டு இருக்க. சீரியஸாக சொல்கிறியான்ட்டு எல்லாத்துக்கும் ஷாக்கு. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஷாக் ஆகிறது ரெண்டாவது தங்கச்சி மட்டும்தான். என்ன மாதம் கீது ஆகிட்டியா என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பையன் ரொம்ப நல்ல பையன், அவன் சரியான ஆள், ஃபுட்பால் மேட்ச் விளையாடிட்டு இருக்கான், வெளியூர் கூட போகிறான் அப்ராடு. பட் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ தான் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்போம், எங்களுக்குள்ள பிரிவெல்லாம் இருக்காது, கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா அப்போ உன் படிப்பு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கிருந்து தான் படிக்க போகிறேன், அதிலெல்லாம் என்ன பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி நம்ம தங்கச்சி ஸ்ட்ராங்காக படிப்பில் தெளிவாக இருந்துட்டு கல்யாணம் பண்ணுன்ட்டு இருக்க. ஆல்ரெடி முடிவாடி பண்ணிட்டு வந்திருக்கேன்ட்டு ரெண்டாவது தங்கச்சிக்கெல்லாம் சரியான கடுப்பு. ஆனால் பாட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பையனை கூட்டிகிட்டு வா பேசிக்கலான்ட்டு போயிட்டு இருக்காங்க. அவள் குஷியில் போயிட்டு இருக்கா. இங்கே ஒரு டீனேஜர் புள்ள கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறா, இந்த வீட்டில் யாருக்குமே அக்கறை இல்லையான் இருக்க. அதை பாட்டி பார்த்துப்பாங்களேன்னு நம்ம ஹீரோயின் கூலாக சொல்லிட்டு போகிறா. எல்லாரும் சேர்ந்து என்னை கொலை பண்ணுறாங்களே, அம்மா அப்பா நீங்களாச்சும் காப்பாற்றக்கூடாதான்ட்டு அவள் குழம்பி போயிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இருக்க ஒரே கவலை அவளை பற்றி மட்டும்தான். ஹீரோ வேற ஆப்போசிட்டில் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ எதனா பண்ணி என்ன ஃப்ரெண்டுக்கு இது ஆக்கிட்டாரு, நான் அவள் பயந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் காஃபி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதான் சாக்குன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே அதை பிடிச்சிட்டே வெளியே வந்துடுறா. ஹீரோ உள்ளே போய் என்ன ஹீரோயினை காணோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. லஞ்ச் டைம் ஆச்சுல, அவள் ஒரு சிண்ட்ரலா கரெக்டாக சோறுக்கு மட்டும் பறந்துருவாங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ எல்லாத்துக்கூடி ஜாலியாக பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜீனியஸ் இருக்கான்ல, அவனை பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸில் கட்டி போட்டிருக்காங்க. என்ன இங்கே வந்திருக்க போல அப்படின்ட்டு ஹீரோயின் கொஞ்சிட்டு அவள் பாட்டுக்கு. இந்த டைம் அந்த அங்கிள் இருக்கார்ல, அவரோட காஃபி கூட போல வெளியே ஏதோ ஒரு காஃபி ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வரதை பார்த்தோன்னே இவளுக்கு பயம் வந்துடுது. ஆக்சுவலாக இவன் நார்மலாக காஃபி குடிக்க போனாலாம் கூட தெரியல. ஹீரோவை பார்த்தோன்னே முதல் வேலையாக கிளம்புறா. போகிற அவசரத்தில் கேக்கெல்லாம் கூட மேலே போயிடுது. இருந்தாலும் எதையுமே பொருட்படுத்தாமல் ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்கே மீட்டிங்கும் போயிட்டுருக்கு. டக்குன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி நானிமி ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பாட்டிக்கு ஷாக்கு, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல, அதனால தான் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் குப்பையில் போடு, ப்ராக்டிஸ் பண்ணி ஒழுங்காக இருக்க கற்றுக்கொண்டு பாட்டி பார்த்தீங்கன்னா விடுற மாதிரியே தெரியல. இங்கே செக்ரட்டரியும் என்னடா இது வித்தியாசமாக பண்ணுறாள்ங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்புக்கு போகிறாரு. பட் போன உடனே சரி நம்ம ஹீரோ அந்த நாயை விட பார்த்தீங்கன்னா பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு அவர் போகிறாரு வராரு அப்படின்ட்டு மாறி மாறி நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு இந்த பையலுக்கு, எதனா ஆயிடுச்சா என்னங்கிற மாதிரி நம்ம அங்கிள் பார்த்துட்டு இவனோட எதனா ஆயிடுச்சா பாத்தியா என்னன்ட்டு அந்த ஜீனியஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. செக்ரட்டரி வெளியே போனவர் யாரா இந்நேரத்துக்கு அடிக்கிறதுன்ட்டு கால் எடுக்கிறாரு. எடுத்தா நம்ம ரெண்டாவது தங்கச்சி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கா. என்ன மேட்ரு அப்படின்னா அவள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் போயிருப்பா. பட் பாவம் காசு எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டா, ஃபோனையும் ஆஃபீஸ்லேயே வச்சிருப்பா. நல்ல வேலை நீங்கள் கால் எடுத்தீங்க, அதனால தான் நான் என்னோட காசை கூட உங்களுக்கு மாற்றி விடுறேன் தெரியுமா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு கரெக்டாக ஃபோன் வருது. என்னென்னு பார்த்தா நம்ம ரெண்டாவது தங்கச்சி இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு போகிறலாமா. தோ எனக்கு இந்த மாதிரி புதுசாக டேட் வந்திருக்கு, நான் கூட உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேருங்கன்ட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்றேன்ட்டு யாருக்கோ ஃப்ரெண்டு போல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஃபோட்டோ காமிக்கிறா. பையன் சூப்பராக இருக்கான் பாருங்க, ஹேண்ட்ஸமாக, எனக்கு கரெக்டாக தான் இருப்பான், ஓகே தானே அப்படின்ட்டு காட்டிக்கிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா மூஞ்சியே இல்லாமல் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு மனசே இல்லை, இருந்தாலும் சொல்கிற வார்த்தையே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்களோ, அதனால தான் நம்ம ஹீரோயின் நான் பேசாமல் வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டு சொல்லியிருப்பாளோன்ட்டு அவளுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குள்ளே சண்டை போயிட்டுருக்கோன்ட்டு பாட்டிக்கு ஒரு டவுட்டு. ரெண்டாவது தங்கச்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக டேட்டு கிளம்பி போயிட்டுருக்க. பாட்டிக்கு என்ன இவ டேட் பண்ணுறான்னு சொன்ன, வீட்டிலே தூங்கிட்டு இருக்கான்ட்டு பேத்தி வீட்டில் இருக்கா டேட் போகலன்ட்டு சொல்லி சண்டைக்கு வராங்க. பாருங்க கைஸ், கொரியாவில் பாட்டியெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. நம்ம ஊரில் இருந்தால் கதையே வேறு. இன்னொரு பக்கம் ரெண்டாவது தங்கச்சி தான் பார்த்தீங்கன்னா சரி வா போகலாம் அப்படின்ட்டு அக்காவை நாங்களாம் கூட்டிகிட்டு போகிறேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோன்ட்டு கிளம்பி விட்டுட்டுருக்க. பாட்டிக்கு லைட்டாக டவுட் வருது. அங்கே ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கே தெரியும்ல இப்போ பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்ட்டு, அதனால் ஒரு 5 மணி வரைக்கும் வெளியே சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துடும், நோ இஷ்யூஸ்ன்ட்டு தங்கச்சி பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு போயிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு மண்டையை பிச்சுக்குது. இப்போ காஃபி ஷாப்புக்கு போக முடியாது, எங்கேயுமே போக முடியாதுன்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. பட் கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பிட்லான்ட்டு வாங்க போயிட்டுருக்க. ஹீரோ வந்திருக்கான். பார்த்த உடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ இங்கே வந்துட்டானே, எப்படியாச்சும் எஸ் ஆனால் போதுன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட நம்பரை கூப்பிட்டு இருக்காங்க, டோக்கன் நம்பர்
சொல்கிறாரு 26 வாங்கன்ட்டு. பட் அவள் பார்த்தீங்கன்னா சைடில் எங்கேயோ போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ கரெக்டாக திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிடலான்ட்டு இவ பாட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ டக்குன்ட்டு போன மாதிரியே இருந்துச்சுன்னு வந்து பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக வந்து பார்க்கில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. என்னடா பண்ணுறது, இன்னும் எப்படா பொழுது ஓட்டுறதுன்ட்டு திரும்பி பார்த்தா அங்கேயும் ஹீரோ இருக்காங்க. இவளுக்கு நான் என்னடா எங்கேயும் இருக்கான் எங்கேதான் வேற வேலையே இல்லை போல அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிக்கிட்டு இருக்க. தெரியாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் மண்டையில் இடிச்சு விட்டுறாரு. சாரி கேட்கலான்னு போறக்குள்ள ஆள் எஸ் ஆயிடுறா. சரி பால் மட்டும்தான் இருந்துச்சுன்ட்டு ஹீரோ பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே ஓடனவே பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துட்டா. இதுக்கு மேலே ஓட முடியாதுடான்ட்டு. பட் இவளோட நேரம் கரெக்டாக 8 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ½ அன் ஹவர்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோ எதுக்காப்பில் வந்துக்கிட்டு இருக்காரு. பார்த்த உடனே சரி நம்ம ஹீரோயின் தப்பிக்க கூட முடியல. ஏன்னா ஹீரோ வேற ஆல்ரெடி பார்த்துட்டாரு. பார்த்த உடனே என்ன இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதோ எனக்கு ஸ்டாப் வந்துருச்சு, நான் நடந்து போகணும் அப்படின்ட்டு அவள் ஓடிக்கிட்டு இருக்கா. பட் கரெக்டாக அந்த இடத்துல எவனோ ஸ்கூட்டிக்காரன் இடிக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்க. ஹீரோ தான் பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. கொஞ்சம் பார்த்து போகல நீங்கள் அப்படின்ட்டு ஹீரோனோட பேக் இருக்குள்ள அங்கே எடுத்துகிட்டு வராங்க. அவளோட ஆர்ம் வேற நல்லா ஹர்ட் ஆகிடுது. அவளோட ஒரு நிமிஷம் இருங்க ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு டாக்ஸியில் நிறுத்துறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. அட்லீஸ்ட் அடிப்பட்டதை கொஞ்சமாச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகல, கொஞ்சம் சேஃப் தானேன்ட்டுருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன்ல என் பின்னாடி வராதுங்கன்ட்டு, உங்களால் நான் காஃபி குடிக்க முடியல அப்படின்ட்டு இருக்க. ஏன் என்னாச்சுன்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களால் எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் எங்கே போனாலும் என் பின்னாடியே வரீங்கன்ட்டு. நான் கேட்டேன் நான் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. சாப்பிட போனால் அங்கேயே இருக்கீங்க, காஃபி குடிக்கிற இடத்துல இருக்கீங்க. என்னால் நிம்மதியாக ஆஃபீஸில் கூட வேலை செய்ய முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்ட்டு அவள் கொஞ்சம் ஓவராகவே ரியாக்ட் பண்ணிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சிடுது, கொஞ்சம் சாரி, என்னதான் இருந்தாலும் நான் இன்னைக்கு பேசினது தப்பு தான். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம், நான் எதுவுமே பேச மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே ஹாஸ்பிட்டல் போனோடனே ஹீரோ எதுவுமே பேசல, சைடில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் ஆமெல்லாம் ரெஸ்ட் கொடுக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக போயிடுறாங்க. அவர் வெளியே போய் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி சோகமாக உட்காந்துக்கிட்டு எப்படியும் நம்ம ஹீரோயினை மாற்றவே முடியாது போலன்ட்டு இருக்க. அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு அவள் என்ன பதட்டமாக பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. நம்ம அன்றைக்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ, ஒருவேளை நம்ம தான் அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, நம்ம சொல்லலைன்னா அவள் பாட்டுக்கு அவள் உண்டு நிம்மதி உண்டுன்னு வேலையாக இருந்திருப்பாள்ன்ட்டு அவர் பார்த்திங்கன்னா நேராக அவகிட்டே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அன்றைக்கி நான் ஓவராக பேசிட்டேன், என்ன சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்திங்கன்னா இனிமேல் நான் உங்ககிட்ட டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், நான் நார்மலாக மூவ் ஆன் ஆகிக்கிறேன், நான் வேலையில் கூட கேஷுவலாக இருந்துக்கலாம், பட் ஒர்க் பிளேஸை தவிர மற்ற பிளேஸ்லாம் உங்ககிட்ட நான் பேசக்கூட மாட்டேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருங்கன்ட்டு. வேன் வந்துருச்சு, அதுக்குள்ளே டாக்ஸி. சரி நீங்கள் எந்திரிச்சு போங்க, இன்னொரு டைம் நம்ம பார்க்கலான்ட்டு அவர் அனுப்பிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் ஹீரோ கிட்ட அவ்வளோ பேசினாலும் அவருக்கு மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த அங்கிள்கே கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ நாள் நான் உங்களை கேட்கல, அதனால தான் கால் பண்ணேன், நீங்கள் நல்லா ஓகேவா தானே இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. அவர் எல்லாமே ஓகே தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஹீரோ பார்த்தீங்கன்னா இருங்க நான் வந்து சமைச்சு தரேன் அப்படின்ட்டு ஏதோ பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, தேவையில்லாமல் நான் தான் பேசி கஷ்டப்படுத்திட்டேனோன்ட்டு. ஏன்னா எனக்கு அங்கிள் கூட சொல்லியிருப்பாங்க இவன் இருந்தால் எனக்கு பையன் இல்லாத குறையே தெரியாது, ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டு. தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவராக போட்டுமோன்ட்டு ஹீரோயின் மனசாட்சி உறுத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அங்கிள் பார்த்தீங்கன்னா தோ இந்த செடி பார்த்தியா இது வளரவே மாட்டேங்குதுல அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. மேபி புது இடமா இருக்குதுல்ல, அதனால இந்த மாதிரி செடியெல்லாம் கொஞ்சம் வளர்றதுக்கு தடையாக இருக்கும், கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அதுவே வளரும்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வரலன்னா புதுசாக அடாப்ட் ஆக முடியலன்னா என்னாகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அது செத்து போயிடும், நிறையா செடிக்கு இப்படி தான் சாகும் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அங்கிளை வேலையே செய்ய விடலை. கொடுங்க நான் துடைக்கிறேன்ட்டு, வீடு எனக்கு க்ளீன் பண்ணுறது பிடிக்கும்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா பையன் மாதிரி இழுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொன்னதான் ஞாபகம் வருது, பேசாமல் மூவ் அவுட் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அங்கிள் பார்த்தீங்கன்னா நீ இருந்தால் எனக்கு பையன் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு, என் கூட இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு அதுக்கு மேலே என்ன பேசுறதுனே தெரியல, ஏன்னா அவருக்கு யாருமே இல்லை, இவர் தான் இருக்காரு, இப்போதைக்கு விட்டுட்டு போக முடியாதுன்னு நம்ம அங்கிள்கிட்ட பேசிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது, பேசாமல் எனக்கு கமெண்ட் இருந்திருக்கலாமோன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பொக்குன்னு அந்த செடி இருக்கும்ல அதையே பார்த்துட்டு ஹீரோயினோட வெளிச்சனை இனி அவளுது, நம்ம எதுவும் தலையிடக்கூடாதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டே அப்படியே இருக்குன்ட்டு அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஆனால் இந்த கதையிலேருந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம் கைஸ். போக போக கதையாக அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுருப்பாங்க இந்த கதையில். அதை பார்க்கணுன்னா அடுத்த எபிசோடு மறக்காமல் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.